அதாவது 6 விதமான பருவ காலம் இருக்கு. இந்த 6 விதமான பருவ காலத்திலையும் நம்ம மனித உடல் உஷ்ணம் அடையும் போது அந்த உஷ்ணத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக தமிழருடைய வாழ்வியல் முறையில எண்ணெய் குளியல்ன்றத வச்சிருக்கிறாங்க. ஆண்கள் புதன்கிழமை சனிக்கிழமையும், பெண்கள் செவ்வாய் வெள்ளியும் குளிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைய போறதுல எண்ணெய் தேய்ச்சி நான் குளிச்சுட்டு தாங்க இருக்கேன், ஆனா அந்த நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க. தேய்ச்சி குளிச்சு இந்த நோய் இருக்குன்னா நீங்க வெறும் பச்சை எண்ணெயை தேய்ச்சி குளிப்பீங்க. அப்ப எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்காங்க சொல்றாங்கன்னா, செக்குலான நல்லெண்ணெய், 3 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கசகசா. இந்த 7 பொருளையும் நல்லெண்ணெயில காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் அந்த சூடு அடங்கும். இப்ப நான் சொன்ன இந்த கணை நோய் 16ன்னு சித்தர்கள் சொன்னக்கூடிய இந்த 16 நோயும் இந்த எண்ணெய் குளியல் மூலியமா விரட்ட முடியும். அப்ப நம்ம மரபை விட்டு போன இந்த மருத்துவத்துக்கு என்ன காரணம் பாருங்களா? இங்க பாருங்க, எண்ணெய் குளியல் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் செய்யறாங்கன்னு இல்ல. இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களா இருந்தாலும் சரி, எந்த மதத்தினர்களா இருந்தாலும் எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம்.